ஒரு தருணம் அலை அலையாய் அன்புருவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, தங்கள் அன்பினாலும் வாழ்வாலும் உழைப்பாலும் நமது வாழ்வுக்கு அடித்தளமாக விளங்குகிற நமது தாத்தா பாட்டிலை நன்றி உணர்வுடன் இதயத்தில் தாங்கி வாழ இன்றைய நாள் அழைப்பு விடுகிறது. மூத்தோரின் குருதி புனலில் வழிந்தோடிய வியர்வையில் கடுமையான உழைப்பில் உருவானது தான் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை. இன்று நமது வாழ்வில் நாம் கட்டியிருக்கிற கோபுரங்கள் அடித்தளங்களை மறைந்திருக்கலாம். எனினும் அடிக்கற்கள் இல்லாமல் கோபுரங்கள் இல்லை, ஆணிவேர் இல்லாமல் மரங்கள் இல்லை என்பதே வாழ்வின் உண்மை. அவர்களை எண்ணி பார்க்கவும் அவர்கள் வழியாக கடவுள் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறவும் நாம் இங்கு அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். அவர்களை மாண்புப்படுத்த அவர்கள் உடனிருப்பை நம்மிடமிருந்து நீங்காமலும் நமது உடனிருப்பை அவரிடமிருந்து பறிக்காமல் இருக்க முதிய வயதில் அவளை உதறி தள்ளாமல் இருக்க திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுகிறார். ஆனால் இன்றைய நிலையில் பல முதியவர்கள் சுமைகள் என சொல்லி தூக்கி எறியப்படுவதையும் அன்போடு அரவணைக்க யாருமின்றி தனிமையில் தவிக்கும் நிலைமையும் சமூகத்தில் நாம் காண்கின்றோம். இது முதிர்ச்சியற்ற சமூகத்தின் வெளிப்பாடு. முதுமை என்பது கொண்டாடப்பட வேண்டியது தான். மூத்தோர் என்பவர்கள் நமது வாழ்வின் பாதையை உருவாக்கியவர்கள். எனவே அவரின் இயலாமையில் நம்மால் தாங்கப்பட வேண்டியவர்கள். நம் பெற்றோரும் நமது தாத்தா பாட்டிகளும் நமக்கு கடவுள் தந்த ஆசீர்வாதங்கள். எனும் எண்ணத்தோடும் நன்றி உணர்வோடும் அவர் முதுமையில் அவர்களுக்கான ஆசீர்வாதங்களாக நாம் மாறிட அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். மேலும் இந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற செங்கல்பட்டு மறை மாவட்ட மேய்ப்பு பணி இயக்குனர் அருள்பணி இயேசு அந்தோனி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, எப்படி இளையோர்கள் ஒரு பங்கிற்கு தூண்களோ திரு அவையினுடைய மிகப்பெரிய தூண்களாக இருப்பவர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகள். கோவம் வந்துருப்போது தாத்தா பாட்டினோன்னு இன்று தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடுகின்றோம். நாங்கள் உங்களுடைய விசுவாசத்தினால்தான், உங்களுடைய வார்த்தைகளால் தான், உங்களுடைய அறிவுரைகளால் தான், உங்களுடைய வாழ்வால் தான் இன்றைக்கு திரு அவை திரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற திருப்பலியாக, உங்களுக்காக ஜெபிக்கிற திருப்பலியாக, நல்ல உடல் சுகத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்காக ஏறெடுக்கிற பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய வயதிலே மூத்த குடிமக்களுக்காக இத்திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அற்புதமான ஒரு ஆராதனை, அழகான ஒரு சிந்தனை, நம்முடைய மூத்தவர்களை நினைவு கூறுகிற ஒரு அற்புதமான ஒரு நாள். மிகுந்த பக்தியோடு செப உணர்வோடு இந்த அருமையான இடத்தில் இந்த மலையிலே நாம் இணைந்து செபிக்க வந்திருக்கிறோம். இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். குற்றங்கள், குறைகள், பிழைகள், பாவங்கள் இவைகளையெல்லாம் எண்ணி மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்திருக்கிற பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் போக்கி முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்புவதற்கு திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல் இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 9-10 மற்றும் 13-14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்ற தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சுரிமை என்றென்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தில் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தூரம் இருந்தாலும் நீதான் என்றும் உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போல அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவேன், மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தில் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. செவியின்று குயில் பாடும் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைனால் விரிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைனால் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. வானவின் மேல் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ, தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன், இறை மீட்டு யாழில் நரம்பாக தேய்வேன், நிலை என்ன வந்தால் உனை போற்றுவேன், கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தில் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை.
நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நாங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒன்பதாம் அதிகாரம் 2 முதல் 9 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலில. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகுந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, இந்த இனிய நாளில் உங்களோடு சேர்ந்து செபிப்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருட்தந்தை லியோ டோமினிக் அவர்கள் தன்னுடைய அற்புதமான குரல் வளத்தால் மிக அழகான ஒரு பாடல்களோடு ஜெபத்தின் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு செய்தியை எஸ்தர் அரசினுடைய வாழ்விலிருந்து
மிக அழகான அற்புதமான மனதை தொடுகிற நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆராதனைக்குள் கடந்து சென்று ஆராதனைகளுக்கெல்லாம் மேலான ஆராதனை இந்த திருப்பலியில் இப்பொழுது நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் இந்த அழகான வாய்ப்புக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த இடத்தை பார்க்கிற போது இது ஒரு சின்ன சாதாரணமான ஒரு இடமாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன், வந்திருக்கிறேங்க பூசகி. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்தை பார்க்கிற போது இவ்வளவு அழகாக வளர்ந்திருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கும் போதே எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இதெல்லாம் கடவுள் நம்மை பயன்படுத்துகிற அழகு. ஒன்றுமில்லாமல் இருந்த இடத்தை இன்றைக்கு இவ்வளவு அழகாக, இவ்வளவு நேர்த்தியாக, இத்தனை இறை சமூகம் கூடி வந்து செபிக்கிற ஒரு இடமாக, ஒரு மகிமையின் கூடாரமாக கடவுள் மாற்றி தந்திருக்கிறார். தந்தை அவர்கள் கடுமையாய் உழைத்து இதற்கான காரியங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் தந்தைக்கும் உங்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம தாத்தா பாட்டியர் தினம் அப்படின்ற தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த தாத்தா பாட்டியர்கள் அல்லது பெரியவர்கள் ஏன் இப்படி தினத்தை எல்லாம் வைக்கிறாங்க? தாய்ப்பால் தினம் அல்லது மற்ற தினம், இந்த தினம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அங்கே ஏதோ பிசுரடிக்கிறது அங்கே சரியாக இல்லை, நமக்கு நாமே நினைவூட்டு கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் எல்லாம். அப்போ இந்த நாளில் வயதில் மூத்த பெரியவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம், அவர்களை எப்படி நடத்த வேண்டும், உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் இவர்களை நாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இந்த நாளின் வழியாக, இந்த விழாக்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாளை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள். நான் கூட இந்த வயசாச்சு, எனக்கு கூட 54 ஆயிடுச்சு. ஆகவே உங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் உளமாற வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். தந்தை ரொம்ப அழகாக சொன்னார், இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அது நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். சாமியாருக்கு சொன்னாங்க, சிஸ்டர்னு சொன்னாங்களான்றதை விட எங்களுக்கு கைப்பிடித்து எழுத கற்றுக் கொடுக்கிற போதே உங்கள் மடியில் வச்சுட்டு எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தது நீங்கள் தான். ஆகவே இந்த சமூகம், இந்த திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வாழ்க்கை. ஆகவே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நம்ம என்ன செய்தியை மனதில் எடுத்து செல்ல வேண்டும்? ஒன்று, இந்த நாளை சிறப்பிக்கிற வேளையில் நம்முடைய உலகில் பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், மனிதர்கள் அன்பு செய்யப்பட வேண்டும். சரிங்களா? Materials have to be used, people must be loved. மனிதர்கள் அன்பு செய்யப்பட வேண்டும். என்ன கலாச்சாரத்துக்குள்ளே போயிட்டோன்னா எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கலாச்சாரம். இன்றைக்கு பயன்படலையா தூக்கி போட்டுரு, 2 கிட்னியில் 1 கிட்னி பரவாயில்ல, 1 இருந்தால் போதும்ல, பாடியில் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குதா, பரவாயில்ல, அது இல்லாமல் இது இருக்க முடியும். ஏறக்குறைய பயன்பாட்டு ரீதியாகவே நாம் எல்லாத்தையும் பார்க்க பழகிட்டோம். எனக்கு பயனுள்ளதாக இருந்தால் நான் அதை ரொம்ப போற்றி பாதுகாப்பேன், எனக்கு பயன் தரவில்லை என்று சொன்னால் நான் அதை தூக்கி எறிந்து விடுவேன். அது இயேசுவினுடைய ஆன்மீகத்திற்கு நேர் எதிரானது. எந்த மனிதர்களும் வாழ்வில் ஒரு நாளும் பயன்படுத்தப்படக்கூடாது, என்னை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை நம்முடைய பெரியவர்களோ, மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, தாய் தந்தையோ மனசெறிஞ்சு சொன்னாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது. மனிதர்கள் ஒரு நாளும் பயன்படுத்தப்படக்கூடாது, அவர்கள் அன்பு செய்யப்பட வேண்டும். மைக்கை பயன்படுத்துங்க, செல்ஃபோனை பயன்படுத்துங்க. நீங்கள் நாய்க்குட்டி ரொம்ப அன்பு செய்கிறீங்க, செல்ஃபோன் அதை விட பயங்கரமாக அன்பு செய்கிறீங்க. மனிதர்களை அன்பு செய்யுங்கள், பொருட்களை பயன்படுத்துங்கள். இதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம். இதான் இயேசுவினுடைய
அடிமனம். காசி ஆனந்தன் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு கதையை சொல்லுவார். ஊருக்கு புறம்பே ஒரு பசுமாடு, ஒரு கிழட்டு பசு, அது படுத்து கொண்டிருந்தார். அந்த பக்கம் போன ஒரு கழுதை பேசிக்கிச்சு, 2 கழுதைகள். பாரு, இந்த பசுமாடு இப்படிலாம் இருந்துச்சு, இங்கே வந்து இப்படி கிடக்குதே அப்படின்னு சொன்ன உடனே பசுமாடு அந்த கழுதையை பார்த்து சொன்னது, மடியில் பாலும் இல்லை, மதிக்க ஆளும் இல்லை. அவர் தான் 4 லைனில் கதையை முடிச்சிட்டார். மடியில் பாலும் இல்லை, மதிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அப்போ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னை பயன்படுத்தினார்கள், எனக்கு கொடுக்க முடியாது என்ற நிலை வருகிற போது என்னை துரத்தி விட்டார்கள். இதுதான் அர்த்தம். இன்னைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பெரியவங்கிட்ட போய் நின்னீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுவார்கள். நீங்கள் தனியாக அவர்களோடு பேசினால், அன்புக்கினியவர்களே, ஏறக்குறைய 80% பேர் சோகங்களோடு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நான் பல பேரோடு பேசியிருக்கிறேன், கன்ஃபெஷன் கேட்டிருக்கிறேன், கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் என்னோடு பேசுவார்கள். அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவரோடு சேர்ந்து நானும் அழுதிருக்கிறேன். சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் வெளியே சிரிச்சுட்டே இருக்கிறான். முதலில் இந்த சமூகத்தில் மனிதர்கள் பயன்படுத்தப்படுவது அப்படின்ற எண்ணம் வேண்டாம். முடிந்தால் முதல்வனோடு இரு, முடியாவிட்டால் முதல்வனோடு கூட இரு. முதல்வனாயிரு, இல்லைன்னா முதல்வனோடு கூட இரு. நம்பர் 1 இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா நேரங்களிலும். யாரை பார்த்தாலும் அவர்கள் எனக்கு எந்த அளவுக்கு பயன்படுவார்கள் என்று யோசிக்கிறோம். இல்லை, பயன்பாட்டு ரீதியாக மனிதர்களை அணுக வேண்டாம். மனிதர்கள் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள், அன்பு செய்யுங்கள். இப்படி இந்த பெரியவர்களை இன்றைக்கு நினைக்கிற இந்த வேளையில், இந்த மனிதர்கள், பெரியவர்கள் மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும். பாலவாக்கத்தில் நான் பங்கு தந்தையாக இருந்த வேளையில் ஒரு பாட்டிமா வந்தாங்க. வந்தோட வயசானவங்க, சாமி என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாட்டிமா அப்படிலாம் சேர்க்கலாம் முடியாது, உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, சேர்க்கலாம் மாட்டாங்க, அப்படிலாம் முடியாது, பிரச்சனை வரும், உங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு. அவங்க போகவே இல்லை, எங்கிட்ட நின்று பார்த்தாங்க, சண்டை போட்டாங்க. சரி இந்தாங்க 100 ரூபா வச்சுங்க சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். திரும்பவும் 2-3 வாரங்கள் கழித்து திரும்பவும் வந்தாங்க. திரும்பவும் நான் அதுதான் சொன்னேன். திரும்ப வந்தார்கள். ஒரு கட்டத்தில் நான் கோபமாக சொன்னேன், ஏம்மா புரிஞ்சிக்க மாட்டேறீங்க, சேர்க்க முடியாதம்மா என்னால், நீங்கள் போங்கம்மா, அவங்க பிள்ளைங்களை போய் பாருங்கள், தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த அம்மா கோபத்தில் ரொம்ப ஆத்திரமாக என்ன சொல்கிறது தெரியல, சாமி என்னை புரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னா. சரி உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்கள், பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்களா? அவர்கள் சொன்னது, என்னால் கழிவறையை பயன்படுத்த முடியவில்லை, அதான் பிரச்சனை. கழிவு டாய்லெட் போக முடியலையா, அதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது? அந்த மாதிரி சொன்னாங்க. மாடி அறையில் அங்கே தான் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறார். கீழே இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் இந்தியன் கிளாசெட் இருக்குது. என்னால் முட்டி போட்டு டாய்லெட் போக முடியாது. அந்த அம்மா சொன்ன உடனே நான் கலங்கி போனேன். கேட்பதற்கு சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு முதல்ல. ஆனால் அந்த தாய் சொன்னால், நான் எனக்கு இயற்கையுடைய தேவை அழைப்பு வருகிற போது நான் படியேறி மேலே சென்று பயன்படுத்த வேண்டும், என்னால் நடக்க முடியாது. இந்த கீழே அமர்ந்து எனக்கு என்னுடைய காலை கடலை செய்ய முடியாது, எனவே என்னால் முடியலை அப்படின்னாங்க. நான் அந்த தாயினுடைய அந்த வேதனையை நான் பார்க்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னன்னா, என்ன மாதிரியே அடுத்தவனையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நான் நல்லா இருக்கிறேன், எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க, எங்கள் அக்கா நல்லா இருக்கிறாங்க, ரைட், அவங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் மனைவி அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை, அவர்களுக்கு வேற பிரச்சனை இருக்கிறது. நாம் நம்மை அடிப்படையாக வைத்து இன்னொரு மனிதனை நாம் கணக்கு பண்ணிட்டே இருக்கிறோம். இல்லை, அந்த தாய் சொன்ன வார்த்தை எனக்கு அப்பதான் விளங்குச்சு, இது எவ்வளவு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல்.
அந்த அம்மா வேறு எங்கே போவாங்க அப்படின்னா, அந்த தாயினுடைய தேவையை புரிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப அழகாக பாடினார். அவருடைய பாட்டுக்கு நான் அடிமை என்ற மாதிரி அவருடைய குரல், அவருடைய பாடல் உண்மையாகவே மனதை கிறங்க செய்கிறார். கருணை உன் வடிவல்லவா அப்படின்னு பாடினாங்க. கருணை தான் கடவுள். கருணை, கருணை, இரக்கம். நீங்கள் இறங்க வேண்டும். இன்னொரு மனிதனுடைய வலியை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாளில் நீங்கள் சுமந்து செல்ல வேண்டிய கருத்து. பி சென்சிட்டிவ். பி சென்சிட்டிவ் டு த நீட்ஸ் ஆஃப் தி அதர் பர்சன். பி சென்சிட்டிவ். சென்சிட்டிவ்னா என்ன? குறிப்பறிதல். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புட் யோர் செல்ஃப் இன் தி ஷூஸ் ஆஃப் தி அதர் பர்சன். இன்னொருவர் நிலையில் இருந்து ஒன்றை பாருங்கள். அடுத்தவன் நிலையில நின்று பாருங்க. என் அன்பிற்கினியவர்களே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கும் போது தான் தெரியும், என் பக்கத்தில் யாராவது இருந்தால் நலமாக இருக்கும். அப்பதான் தெரியும். யாராவது என் கையை பிடிச்சுக்குவாங்களா? யாராவது என் தலையை கோதி விடுவார்களா? கருணை. அடுத்தவருடைய தேவையை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லாமல் புரிந்து கொள்ளுங்கள். சொன்னாலும் விளங்கல. சொல்லாமல் புரிந்து கொள்ளுங்கள். கருணை உன் வடிவல்லவா, அதான் கடவுள். என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ரொம்ப அழகான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப அழகான வார்த்தை. என் தேவையை யார் அறிவார்? என் தேவையை யார் அறிவார் அப்படின்னா, உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். தெய்வம் தான் அறியும். சொல்லாமலே உன் வாயில் வார்த்தைகள் உருவாவதற்கு முன்னரே உனக்கு என்ன வேண்டும் என்கிறதை நான் அறிவேன். கடவுள் சொல்றார், உன் வாயை அகலமாய் திற, அதை நான் நலன்களால் நிரப்புவேன். கடவுள் சொல்லுகிறார். நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா, வானத்தின் பலகணிகளை ஜன்னலை திறந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கருணை. கருணை. கடவுளுக்கு இன்னொரு பெயர் கருணை. இந்த கருணை தான் உங்கள் இதயத்தில், என் இதயத்தில் இருந்தால் அடுத்தவனை புரிந்து கொள்ள உதவும். அது ஏனா புரிஞ்சு கொள்ள மாட்டேன் அடுத்தவனை அப்படின்னு கேட்டா, என் மனம் கல்லாய் கிடக்கிறது. என் மனதில் ஈரம் இல்லை. என்ன ஆச்சு? நமக்கு கல் மனசுக்காரராக இருக்கிறோம். கருணை. இன்னொரு பங்குல நான் இருந்தேன். அந்த அம்மா என்கிட்ட வந்து பாவம் ஒரு ரெட்ரீட் நேரத்தில் வந்து அழுகுறான். ஃபாதர், வயசாயிடுச்சு ஃபாதர், எனக்கு சரியான நேரத்தில் சாப்பிடணும், பழைய சாப்பாடு எனக்கு வேறு ஒத்துக்காது, இரவில் எனக்கு கொஞ்சம் தோசை இட்லி கிடைச்சதுன்னா அதுதான் எனக்கு ஏற்புடையதாக இருக்கும், எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கலை ஃபாதர். சரி அம்மா, அதுக்கு என்ன? அந்த அம்மா சொன்னாங்க, என் பையன் நைட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரான் வரும்போது வேலைக்கிலிருந்து, அதுக்கு முன்னாடியே எனக்கு மதியம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. என் பையன் வாங்கிட்டு வந்து பக்கத்து ரூமில் அவனும் அவனுடைய மனைவியும் சாப்பிட்றாங்க. எனக்கு கண்ணீர் வருகிறது, கஷ்டமாக இருக்குது ஃபாதர். நான் இப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன், எனக்கு அது ஒத்துக்கலை, சாப்பிட முடியல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. கருணை. கருணை. என் அன்பிற்கினியவர்களே, கருணை. கருணை, அதுதான் கடவுள். பி சென்சிட்டிவ். எந்த மனுஷன் இன்னொரு மனிதனுடைய தேவையை உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன்தான் தெய்வ சாயல். அவனுக்கு தான் மீட்பு. நீ கோயிலாக அலைஞ்சாலும் சரிதான், நீ மொட்டை போட்டாலும் சரி, தாடி வளர்த்தாலும் சரிதான், அதெல்லாம் நடக்காது. உன்னுடைய வாழ்வில் என்றைக்கு இரக்கம் இருக்கிறதோ, கூட வாழக்கூடிய மனிதனுடைய தேவையை நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அன்றைக்கு நீ தெய்வீக நிலைக்கு உயர்த்தப்படுகிறாய். அன்றைக்கு நீ புனிதன். யார் புனிதன்? அந்தோனியர் ஏன் புனிதர்? அவரு அற்புதங்களை செஞ்சதுனால நினைக்கிறீங்களா? அற்புதங்களை ஏன் செஞ்சார் அப்படின்னா, அடுத்தவனுடைய வழியை உணர்ந்து கொள்ளுகிற போது அற்புதங்கள் நடக்கும்.
அந்தோனியார் அவ்வளோ பொறுமையில செஞ்சிருக்கிறார். காரணம் கருணை, இரக்கம். இயேசுவை பற்றி அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த யூத ஆசிரியர்கள் எல்லாம் அவரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா? இயேசு அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். எப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்தவர்களை பார்த்த போதெல்லாம் இயேசுவினுடைய இதயம் பரிவு கொண்டது, அவர் இறங்கியது, அவர் இரக்கம் கொண்டார். பரிவு, அப்போ பரிவு, இரக்கம், கருணைனா என்ன அப்படின்னு கேட்டா, பைபிளில் சொல்லக்கூடிய ரொம்ப அழகான விளக்கம் 2 நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். எபிரேயத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கருணைக்கு, இரக்கத்துக்கு, அன்புக்கு. பல பெயர் இருக்கு, ஆனால் ஒரு அர்த்தம் அங்க சொல்றாங்க, ரகமிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கிரேக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை ஸ்பிளாங்யா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தைக்கும் ஒரே பொருள். என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, யாவே கடவுளுடைய அடி வயிறு என்று பொருள். அவ்வளவுதான். யாவே கடவுளுடைய அடி வயிறு. நமக்கு வயசானவங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க, கும்மி கூழு கழுவுது கொண்ட பூ கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கும்மினா என்ன? அடி வயிறு. கருணைக்கு அர்த்தம் என்ன பைபிள் சொல்லுதுன்னா, கருணைக்கு அர்த்தம் என்பது கடவுளுடைய அடி வயிறு. ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருந்த மக்களை பார்த்து இயேசுவுடைய இதயம் இறங்கியது, பரிவு கொண்டார். நயீமூர் கைம்பெண் தன் ஒற்றை மகனை பறிகொடுத்து தூக்கி வந்தபோது அந்த மகன் இழந்து அந்த தாய் பரிதவித்ததை பார்த்து இயேசுவுடைய இதயம் இறங்கியது, இலகியது. 3 நாள் ஆயிடுச்சு, என் வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறாங்க. நடந்து போனா கடைகள் எதுவும் இல்லை, பெரிய பாலைவனம், மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். குறிப்பறிதல், சென்சிட்டிவிட்டி. நான் இன்னொருவருடைய தேவையை உணர்கிறேன். அப்ப கருணை என்பது, இரக்கம் என்பது, பரிவு என்பது, அடுத்தவருடைய தேவையை நான் அறிந்து கொள்வது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா, என் அடி வயிறு கலங்க வேண்டும். உன் அடி வயிறு கலங்கணும். எல்லா உணர்வுகளும் அடி வயிற்றில் இருக்கிறது. காதல் வந்தா அங்கதான் பட்டாம்பூச்சி பறக்குதுன்றாங்க. பயந்தீங்கன்னா வயிற்றால போகிறது அங்கதான். கோபம் வந்தால் வயிறு இறுக பிடித்துக் கொள்ளுகிறது. எல்லா உணர்வுகளுடைய பிறப்பிடம் இந்த அடி வயிறு. கடவுளுடைய அடி வயிறு கலங்கியது. செத்து போனவனை பார்த்தா, 12 வருஷம் இரத்தப்போக்கினால் வாடிய பெண்ணை பார்த்தா, மருத்துவெல்லாம் பார்த்து நலமாக்க முடியல அப்படின்னு அவர் உணர போது, தங்கிட்ட ஒத்த மகள் 12 வயசுல யாயினுடைய மகள் செத்த போது, இயேசு அவர்களை பார்த்தபோது கருணை கொண்டார். அவ்வளவுதாங்க. எனவேதான் ஆண்டவர் இயேசு நடந்து செல்லுகிற போதெல்லாம் மார்க்கு நற்செய்தி சொல்லுகிறது, கட்டிலோடு படுத்த படுக்கையோட நோயாளிகளை எல்லாம் அவர் போகிற இடங்களுக்கெல்லாம் சாலையோரங்களில் கிடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அவர் பார்வை பட்டுடுச்சுன்னா போதும், இயேசுவை சந்தித்து சென்ற மனிதர்கள் வாழ்க்கையை பெற்றுக் கொண்டு சென்றார்கள். கண்ணீரோடு வந்தவர்கள் மகிழ்ச்சியோடு வந்தார்கள். இதான் ஆண்டவர் இயேசுடைய இலகிய இதயம். இந்த இலகிய இதயத்திற்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? இந்த கருணைக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு? இன்னைக்கு கருணை கூட சாதி பார்த்து வருமா? கருணை கூட எங்க ஊர் அப்படின்னு பார்த்து வருமா? இந்த இரக்கம் என்பது கூட எம்மவர் என் குடும்பம்ன்றது பார்த்து வருமா? அப்படி வந்தா அதற்கு கருணை என்று பெயர் அல்ல. வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் நான் வாடினேன். ஒரு பயிர் வாடுகிறதை நான் பார்க்கிற போது என் இதயம் வாட வேண்டும். பயிர் தானே. கடையேழு வள்ளல்களை நாம் யோசிக்கிறோம், தமிழில் படிச்சிருப்போம். பாரி, ஓரி, காரி, இப்படிப்பட்ட கடையேழு வள்ளல்கள். அதியமான், இவெல்லாம் மடையர்களா என்று கேட்டால் இல்லைங்க. ஒருத்தன் முல்லைக்கு தேரை கொடுத்து வரான், பைத்தியக்காரனா? முல்லை செடிக்கு எவனா தேரை கொடுப்பானா? நீங்க கேட்கலாம். ஒரு கொடி கூட வாடிவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய உயர்ந்த எண்ணம், அதான் அந்த அந்த வள்ளலுக்கு இருக்கக்கூடிய மனம்.
அந்த முல்லை கொடி பற்றி படர்வதற்கு எதுவும் இல்லை, என் தேரையே கொடுக்கிறேன் கருணை. நான் சாப்பிட்டு நிறைய வருஷம் வாடுறதை விட அதிகமாக நினைச்சா அவ்வை பாட்டிக்கு கொடுப்போம், எனக்கு இல்லைன்னா அடுத்தவனுக்கு கொடுப்போம் என்கிற இந்த மனநிலை. நீங்கள் இன்னொருவருடைய நிலையில் இருந்து அவர்களுடைய தேவையை புரிந்து கொள்ளுங்கள் என் அன்புக்குரியவர்களே. எல்லாம் உங்க பக்கத்துல இருந்து பார்க்காதீங்க. இளையவர்களே, இந்த இளைய வயது என்பது நீடித்து இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. பிறக்கிற போதே நம்முடைய கவுண்டவுன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாவதற்கு. நாம் ஒவ்வொரு நாளும் முடிய 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 சாவை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த பயணத்திலே, இந்த நீண்ட நெடிய ஓட்டத்திலே முதுமை என்பது அழகு, நரை திரை என்பது ரொம்ப அழகானது. உங்களைப் போலத்தான் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் துள்ளி குதித்த நேரம் உண்டு. இப்போ காலை 7 பூசை 6 பூசல ஒரே நேரத்தில் வச்சிருக்கிறேன். நான் ஸ்ப்ரிங்க்லர் இடத்துல டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போவேன். இப்போ முடி போயிட்டு வர்றதுக்குள்ள மூச்சு வாங்குது, என்னால் பேச முடிய மாட்டேது. இதாகிறது, வேகமா ஸ்டெப்ஸ் ஏறி வந்தா முடியல. இன்னொருவருடைய தேவையை, உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய காசோடு வாழ்ந்திருக்கலாம். அவங்க நீங்க அனுபவிக்கிற பலவற்றிற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள், மறக்காதீங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, நமக்கு தமிழ் மரபில் இருந்து ரொம்ப அற்புதமான ஒரு செய்யுள் சொல்கிறார். அதில் என்ன சொல்றாங்கன்னா, உருமுடல் தந்து உலகு ஊட்டி அரும் இடத்தும் கல்லூற்று ஊழி ஊரும் ஆரே போல் செல்வம் பலர்க்கு ஆற்றி கெட்டு உலர்ந்த துண்ணும் சிலர்க்கு ஆற்றி செய்வார் செயற்பாலவை. நாலடியாரில் வரக்கூடிய பாட்டு, 19வது பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரியவர்கள் முதியவர்கள் என்கிறவர்கள் ஆறு போல, ஆறு ஓடுனாலும் போய் அள்ளி குடிப்பீங்க, பயன்படுத்துவீங்க. வற்றி போனாலும் ஆறு ஊற்றிலிருந்து தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்கும், அவங்க தாங்க பெரியவங்க அப்படின்னா. தன் வாழ்நாள் முழுவதும் இருக்கிறதையெல்லாம் உங்களுக்காக கொடுத்தாங்க. என்ன அனுபவிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? நம்ம அம்மா அப்பா, இங்க இருக்கிற உங்க அப்பா அம்மா, எல்லாருடைய அப்பா அம்மா பெரியவர்கள் உங்களுக்காகவே வாழ்ந்து இருக்கிறாங்க, உங்களுக்காகவே தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆறு மாதிரி நிறைஞ்சு ஓடும் போது நீங்க அள்ளி குடிச்சீங்க, வற்றி போன பிறகும் ஊற்று எடுத்து அங்கிருந்து எடுக்கிறீங்க. ரெண்டு நிலையிலும், கெட்ட நிலையிலும் சரி, இருக்கும் போதும் சரி, பெரியவர்கள் தான் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ் மரபு சொல்லுகிறது, விட்டுறாதீங்க. இது அடையாளம், இது அழகு, இவர்கள் நம்முடைய வரலாறு. இவர்கள் 60, 70, 80 ஆண்டுகள் ஓடோடி வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஜீவன்கள். வரலாற்றை தங்களுடைய இந்த தோல் சுருக்கத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள், இந்த நரைத்த முடியிலே சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள். இவர் எல்லோரும் அடிபட்டு உதைபட்டு வாழ்க்கையின் தெளிவு சுருவுகளில் எல்லாம் வாழ தெரியாமல் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு தன் குடும்பத்திற்காக தங்களையே தியாகம் செய்து வந்தவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே இருக்கிறேன்னு சொன்னா, கண்டிப்பா இவர்கள் நம்முடைய முதியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், இவர்களுடைய வாழ்க்கை தியாகம் நிறைந்த வாழ்க்கை. அதுதான் நம்மளை வாழ வச்சிருக்கிறது. இருக்கிறதையெல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு இந்த உலகம் இந்த கருணையை மறந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் எப்பொழுதும் மனதில் இருத்த வேண்டிய ஒற்றை செய்தி, நீங்கள் அடுத்தவருடைய தேவையை புரிந்து கொள்ளுங்கள். வயசாயிடுச்சுங்க, எல்லா சாப்பாடு ஒத்துக்காது, புரிஞ்சுக்கொள்ளுங்க. வயசாயிடுச்சுங்க, நீங்கள் கவனிச்சாலும் கவனிக்கலன்னு சொல்லுவாங்க, டென்ஷன்லாம் ஆகாதீங்க. வயசானவங்க கோபப்படுவாங்க, சில நேரங்களில் மடத்தனமாக பேசுவாங்க, கவலைப்படாதீங்க. யார்? நம்ம அப்பாவா தானே, நம்ம மாமியார் தானே, ஐயோ என்ன குறை சொல்லிட்டாங்க, கவலைலாம் படாதீங்க, பழியெல்லாம் வாங்காதீங்க. சண்டைகள் வரும், மனஸ்தாபங்கள் வரும். சின்ன வயசுல உங்களை அவங்க கொடுமைப்படுத்தி இருக்கலாம், கேவலப்படுத்தி இருக்கலாம், உங்களை வந்து கஷ்டப்படுத்தி இருக்கலாம், இருக்கட்டுங்க, ஓகே, பரவாயில்ல. வாழ்க்கையில் என்ன இருக்குது? சில மனஸ்தாபங்கள் வரும். நாம் எல்லாரும் மனிதர்கள், விழக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கு அவரால் முடியாத ஒரு சொல்ல, கையில் படம் இல்லை, மனசுல தெம்பு இல்லை, தனிமை தனிமை தனிமை. எத்தனை பேர் பேசுகிறோம்? இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் டிவி வந்துருச்சு, எல்லாருக்கும் செல்போன் வந்துருச்சு, பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆனால்
இவர்கள் பெரியவர்களோடு பேசுகிற நேரம், விளையாடுகிற நேரம் இன்னைக்கு சின்ன குழந்தைங்க மட்டும்தான். அடுத்து இல்லை அப்படின்னா இவர்கள் என்னதான் யோசிப்பாங்க, என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டால் நமக்கும் அந்த நேரம் வரும். ஆகவே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், நேரத்தை செலவிடுங்கள். மன்னிச்சிடுங்க, நான் செலவிட்டது இல்லை என் குடும்பத்தோட. நான் சொல்லும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது அதை சொல்லுவதற்கு. நான் என் குடும்பத்தோடு, என் தாய் தந்தையோடு நான் நேரத்தை செலவு பண்ணலை. எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருப்பார், இறந்துருவார். அவருக்கு 80 வயசு ஆகிடுச்சு. நான் அவரோடலாம் ரொம்ப பெருசாக திருப்பலியை அவர் 3-4 முறை தான் பார்த்துருப்பார் அவர், அவ்வளோதான். நான் நிறைய நேரம் பேசுகிறதில்லை, மன்னிச்சிருக்கேன். நான் சொல்வது தகுதி இல்லை, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய உறவுகளை போற்றுங்கள், குறிப்பாக தாய் தந்தையரை நீங்கள் அன்பு செய்யுங்கள். பைபிளில் நான் முடிக்கிற வேளையில் சீராக்குடைய புத்தகம் மிக அழகாய் சொல்லுகிறது, குழந்தைகளே உங்கள் தந்தையாகிய எனக்கு செவி சாயுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வீட்டில் உங்கள் அப்பா ஆசீர்வாதம் உனக்கு தங்கும், அவர் ஆசீர்வதிச்சார்னா, உங்கள் அம்மா கோபப்பட்டு சபிச்சாங்கன்னா அந்த ஆசீர்வாதமே போயிடும் அப்படின்றாங்க. நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் கழுவாய் உங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்கள், வயசானவர்களை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்கள். சாகிற போது அவர்கள் உயிர் துறக்கிற கடைசி நேரத்தில் நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுங்கள். நான் முடிப்பதற்கு முன்னால் மதர் தெரேசாவுடைய சின்ன அனுபவத்தோடு முடிக்கிறேன், மன்னிச்சிருங்க. அன்னை தெரேசால் அவங்க ஹிர்மல் இருதயத்தில் அந்த வயது முதிர்ந்தவடையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பெரியவருடைய அந்த படுக்க கட்டில் பக்கத்தில் காலையில் மதர் தெரேசா போகிறாங்க. மதர் தெரேசா போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஐயாவுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் போச்சு, 2 மணி நேரம் போச்சு. சிஸ்டர் வந்து கூப்பிட்றாங்க, சிஸ்டர் நீங்கள் போய் சாப்பிடுங்க, நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம். இல்லை பரவாயில்ல, நான் இருக்கிறேன் போக. இப்படியே ஏறக்குறைய 6-7 மணி நேரம் அன்னை தெரேசால் அந்த மனிதர் மூத்தவருடைய பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு 6 மணி நேரம் கழித்த பிறகு எழும்பி வந்து விட்டார். என்னன்னு கேட்டாங்க, அவர் இறந்துட்டார் அப்படின்னா. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஏங்க வந்துட்டீங்க, நீங்கள் ஏன் காலையிலேயே வந்திருக்கலாமே, மாற்றி மாற்றி உட்காந்துருக்கலாமே சிஸ்டர். அப்போ மதர் தெரேசா சொன்ன அழகான வார்த்தை, இந்த உலகத்தில் அனாதையாக இருக்கிறேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. சாகிற நேரத்தில் நான் நேசித்தவர்கள் என்னோடு கூட இல்லையே என்கிற உணர்வு யாருக்கு வந்துவிடக்கூடாது. அதை விட கொடுமை யாருக்கும் கிடையாது. சாகிற நேரத்தில் கூட நான் அன்பு செய்யக்கூடியவள் என் பக்கத்தில் இருக்கிறாங்க என்கிற அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த உலகத்திற்கு தேவை. அவர் சாகிற போது நான் கடத்தை பிடித்து கொண்டு முகத்தை பார்த்து நான் பேசவில்லை, என்னுடைய உடனிருப்பை கூட நான் இருக்கிறேன், நீங்கள் ரொம்ப முக்கியம் என்கிறதை அந்த ஐயாவுக்கு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். மகிழ்ச்சியோடு அவர் கண்களை மூடினார். நான் வந்துவிட்டேன். அன்னை தெரேசாவுடைய இதயத்தை, கடவுளுடைய கருணையை நாம் கடன் வாங்கி கொள்வோம். இருக்கிற பெரியவர்களை மதிப்போம். இவர்கள் போயிட்ட பிறகு அழலாம் வேண்டாம், செத்த பிறகுலாம் பயங்கரமாக பேசலாம் வேண்டாம். உயிரோடு இருக்கிற போது சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்காதீங்க, தயவு செய்து சொல்லி காட்டாதீங்க. அவர்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, அவர்களுக்கு கூட நேரத்தை செலவிடுங்க, ஒரு ஃபோன் அடித்து பேசுங்க. என்ன மாதிரி இருக்காதீங்க, நான் எதிர் சாட்சியாக இருக்கிறேன், ஒரு ஃபோன் அடித்து பேசுங்க அவங்களோட. இல்லை கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கியான்னு கேளுங்க. அவர்களை பொறுத்து கொள்ளுங்கள். கடவுள் பெரியவர்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இவங்க எவ்வளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அதுதான் நல்ல திருச்சபைக்கு அழகு, ஆரோக்கியமான சமூகத்திற்கு அழகு. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதப்படியில் எடுத்து வைப்போம். ஜெபத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என நம்புங்கள். அப்போது உங்களுக்கு கைகூடும். நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதப்படியில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். அன்பின் இறைவா, உலகெங்கிலும் நற்செய்தி அறிவிப்பு என்னும் மறுப்பணியை மேற்கொண்டு வரும் நம் திரு அவைக்காகவும் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருப்பணியார்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும்
உன் அன்பினால் புனிதப்படுத்தி பாதுகாத்தரலும். அவர்கள் தம் பணியில் எதிர்கொள்ளும் சவால்கள், அதனால் ஏற்படும் மனச்சோர்வுகளை நீக்கி உற்சாகத்துடன் செயல்பட்டு உம் மக்களை என்றும் இறையரசின் சுடராக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் அன்பு இறைவா, எம் இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காகவும் ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு ஞானத்தையும் மக்களை ஒன்றிணைத்து நேரிய பாதையில் வழிநடத்தும் ஆற்றலையும் அளித்து ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கும் வகையில் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தக்கூடிய நன்மனதை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் இறைவா, இன்று எம் பங்கில் அனைத்து தாத்தா பாட்டிக்காக வேண்டுகிறோம். நம் இன்றைய சத்திய முன்னேற்ற பாதையில் சென்று சிறப்புடன் செயல்பட தூண்டுதலாக இருந்து, தேவையின் போது தோள் கொடுத்து, ஆறுதல் தேடும் போது மடி கொடுத்து, அனுபவங்களில் கருவூலமாகி பிள்ளைகளாய் மாறி ஆன்மீகம் பராமரியும் மற்றும் நீதி கதைகளை நம் மனதில் விதைத்த நாம் அந்நெறி பிறழாமல் வாழ வழிவகுத்த அவர்கள் அனைவருக்கும் நீரே நல்ல உடல் உள்ள ஆண் நல தருமாறு வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இறப்பிடமே என் இறைவா, திருப்பலியில் எம் மக்களுக்காக வேண்டுகிறோம். நாங்கள் உமது அளவற்ற அன்பில் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொண்டு எம் வாழ்வில் வரும் இன்னல்களையெல்லாம் துணிவுடன் எதிர்கொண்டு எல்லா சூழலும் உமக்கு மனிதருக்கும் இயற்கைக்கும் உகந்தவராய் வாழவும் உமது அன்பை அருளையும் மட்டுமே எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு எல்லா இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்பதையே தன் வாழ்வின் இலக்காக கொண்டு வாழக்கூடிய அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? எனக்கு உதவி என் கர்த்தராகிய தேவனிடமிருந்தே வரும். உன் கால் இடர விட மாட்டார். உன்னை காக்கின்ற தேவன் உன்னை கைவிட மாட்டார். இஸ்ரேலின் ஆண்டவர் அயர்வதுமில்லை, உறங்குவதும் இல்லை. நீ போகும்போது காக்கிறார், வரும்பொழுது காக்கிறார், இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கிறார். ஆண்டவரே, அற்புதமான இந்த மாலை வேளையில் மிகுந்த நம்பிக்கையோடு இப்படி திருப்பலி பீடத்தின் முன்பாக ஒன்று கூடி செபிக்கிற இந்த இறை சமூகத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பங்கை அற்புதமாய் வழிநடத்துகிற எமது பங்கு தந்தை அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. அவரை வல்லமையாய் இப்படி அதிமிக மகிமைக்காய் தொடர்ந்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, உன் வாயை அகலமாய் திற, அதை நான் நலன்களால் நிரப்புவேன் என்று வாக்கு தந்திருக்கிறீர். எல்லா நலன்களாலும் இந்த மக்களை நிரப்புவீராக. வெறுமையாய் திரும்பி போகாதபடி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் எங்களது வாழ்வில் கடந்து வரட்டும். உடைய கரங்களிலே எங்கள் குடும்பங்களையும் எங்கள் செபங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென
இந்த அருட்பெருக்கத்தை ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடி மனிதோடு மீன் பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு மீன்பளிக்க பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான உள்ளத்தோடு நொறுங்கிய மனதோடு வருகிற பார்த்து சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையறாது வலுவித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்கள் அனைவரையும் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்றாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனித அந்தோனியாரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு நீதிநாதன், எல்லா திருளையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இப்பலியின் வழியாக நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெயிக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலர் பதவி புனித அந்தோனியார் வழியாக வயது முதிர்ந்த தருவாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தையும் நலத்தையும் தந்து நிறைவுள்ளத்தோடு கனிவான இதயத்தோடு ஆசீர்வதித்தபடியாக வேண்டி இவ்வழியிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர் தெழும் இதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இந்த நாட்களிலே எங்களுடைய அண்டை மாநிலம் வயநாட்டிலே நிலச்சரிவிலே மரித்து போன அனைத்து ஆன்மாக்கள் உமது திருமுகோடின் நிலைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பரலை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களது பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கிற எமது நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதி ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீரின் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு தருவதாக. Amen.